கல்வி ஒன்றே ஒட்டுமொத்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்றுக்கு ஏற்ப போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவரும் அந்த கல்வியினால மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். அதனால போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவரும் ஒரு விடாமுயற்சியோட படிக்கும்போது நமக்கு வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனி வெட்டி ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. கூட்டு வெட்டியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல முதல் டைப் மட்டும், அதாவது தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது மட்டும் என்ன செஞ்சிருக்கோம்னா முடிச்சிருக்கிறோம். இதுல அடுத்த நெக்ஸ்ட் டைப் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு வெட்டி அப்படிங்கிறது இனிமே தான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இப்ப இந்த டைப்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 80 எனில் அதே தொகைக்கு அதே கால அளவில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம இப்பதான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டு வட்டி கணக்கை என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். கேட்டுக்கிற கொஸ்டின் என்னது? கூட்டு வட்டி. இப்ப கொஸ்டின்ல இருந்து நம்ம ஒரு ஐடியா உருவாக்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க அல்லது கூட்டு வட்டியை கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க. அதுதான் இந்த மாடல். மாடல் நம்ம என்ன செய்ய தனித்தனியா பிரிக்கிறோம். இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டியை கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க. இந்த டைப் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். வேணா நம்ம ஸ்டார்ட் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். தனி வட்டி கொடுத்து என்ன கேட்பாங்கன்னா கூட்டு வட்டி கேட்பாங்க, இல்லனா கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க. இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த டைப்ல எடுக்கும் போது நமக்கு என்னதான் கொஸ்டின்ல கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்கு இந்த டைப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டு இறுதியில் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் கொஸ்டின் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட். அப்ப 2 ஆண்டு இறுதியில் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலாஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் உண்டு. அது என்ன ஃபார்முலாஸ் பாருங்க. SI by CI is equal to 200 divided by 200 plus R. என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா SI by CI is equal to 200 divided by 200 plus R அப்படி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்ப இதை எப்ப இந்த ஃபார்முலாவை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்டிருக்கணும் அல்லது கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்டிருக்கணும். எத்தனை ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அதாவது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன செய்யணும் செட் ஆகும். அப்ப நமக்கு 2 ஆண்டு கொடுக்கும் போது தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SI by CI is equal to 200 divided by 200 plus R அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை நம்ம எடுத்து அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்க, SI நமக்கு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா கொஸ்டின்ல. தனி வட்டி எவ்வளவு? ரூபாய் 80 அப்படியே எடுத்துக்கிறோம். CI நமக்கு என்ன செய்ய தெரியாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. கூட்டு வட்டி என்ன செய்யறாங்க கேக்குறாங்க. CI equal to 200 divided by 200 plus R. இந்த 200 நீங்க பிக்ஸடா இருக்கக்கூடியதான். 200 divided by 200 plus R எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 4% வட்டி வீதம். அப்ப 4 அவ்வளவுதான். எடுத்து அப்படியே ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் பாருங்க இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 80 divided by CI equal to 200 divided by 204. 200 plus 4 204. இப்ப நமக்கு தேவையானது CI. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CI மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் என்ன செய்யும் ஒரே பக்கத்தை கொண்டு போவோம். இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோமா? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பாருங்க. 80 into 204 80 into 204 equal to இதை கிராஸ் பண்ணிருக்கணும். இதே மாதிரி அந்த பக்கம் என்ன செஞ்சிடும் கிராஸ் பண்ணிடுவோம். CI into 200 முடிஞ்சா. அப்ப 80 into 204 equal to CI into 200 அப்படி கொண்டு வந்துட்டோம். நமக்கு தேவையானது என்னது? CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்குது இந்த பக்கம் என்ன செஞ்சிடலாம் டிவைடு கொண்டு வந்துருவோம். பாருங்க 80 into 204 divided by 200 equal to CI. நமக்கு தேவையான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் என்ன செஞ்சாச்சு கொண்டு போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன செஞ்சிடும் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? பாருங்க சிம்பிளிஃபை பண்ணதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. 0 0 என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 சரிங்களா? இங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா 5 20 8 5 20. இதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்னும் டிவைட் பண்ண முடியாது. அப்ப டிஜிட்ல தான் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 into 204 டிவைடட் பை சரிங்களா எவ்வளவு இருக்கு 5 equal to CI.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்ப இதை நம்ம என்ன செய்யலாம், பெருக்கிறோமா? 2204 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 408. 2200 400 இருந்தாங்க 8 408 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை டிவைட் பண்ணுவோம், நமக்கு புள்ளியில தான் என்ன செய்யும் வரும் பாருங்க. ஓரஞ்சு 5 எண்ணஞ்சா 40, 8 இருக்கு, ஓரஞ்சு 5 மிச்சம் 3. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன செய்யும் டிவைட் ஆகாது, அதனால 30 எடுத்துக்கலாம். ஆரஞ்சா 30, எண்ணஞ்சா 40, ஓரஞ்சு 5 புள்ளி வச்சுக்கிறோம், 30 இருக்கும், ஆரஞ்சா 30. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவு கிடைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 81.6 ரூபாய். எவ்வளவு கிடைச்சிருக்கு? 81.81 ரூபா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முழு டிஜிட் எடுத்துக்கலாம். 81.6 ரூபாய் தான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப பாருங்க இந்த கொஸ்டின் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த என்ன டைப்னு கேட்டா தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க, அல்லது கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு தான்? 2 வருஷத்துக்கு. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வேணுங்கிற ஃபார்முலாஸ் என்னன்னு கேட்டா SI by CI equal to 200 divided by 200 plus R அப்படிங்கிற ஃபார்முலாஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, கூட்டு வட்டி கேட்டுக்கிறாங்க. SI divided by CI equal to இந்த ஃபார்முலா அப்படியே எழுதி இருக்கிறோம், 200 by 200 plus R. SI நமக்கு கொடுத்துட்டாங்க 80, CI அப்படியே வச்சிருக்கிறோம். இங்க 200ங்கிறது பிக்சடு, கீழே 200 plus Rங்கிறது 4%. அப்படியே நம்ம என்ன செஞ்சோம், கூட்டி என்ன கிராஸ் பண்ணி CI ஒரு பக்கம் வச்சு டிவைட் பண்ணதுனால நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 81.6ங்கிறது நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப எந்த ஃபார்மா எடுக்கணும், எந்த டைப்புக்கு எடுக்கணும்னு கேட்கும்போது தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க, கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க 2 வருஷத்துக்கு. அப்படி கொடுத்தாங்கன்னா SI by CI equal to 200 divided by 200 plus R. இது மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 50 எனில் அதே தொகைக்கு அதே வட்டி விகிதம் அதே கால அளவில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இப்ப போன பார்த்தா அதே மாடல் தான். சரிங்களா? ஆனா கண்டிப்பா கண்டிஷன் என்ன இருக்கணும்னா 2 வருஷமா இருக்கணும், தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 ஆண்டு இறுதியில் தனி வட்டி ரூபாய் 50 எனில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? அப்ப இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் வருது இந்த கொஸ்டின். ரைட்? பாருங்க, அதே தான் ஃபார்முலாஸ். SI by CI equal to 200 divided by 200 plus R. SI எவ்வளவு? தனி வட்டி ரூபாய் 50 divided by CI equal to 200 divided by 200 plus R எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%. 50 divided by CI equal to 200 divided by 200 plus 5 205. அதே மாதிரி தான் கிராஸ் பண்ணிடுவோம். 50 into 205 50 into 205 equal to இது ரெண்டையும் கிராஸ் பண்றோம், அது ரெண்டையும் அந்த பக்கம் கிராஸ் பண்றோம். CI into 200. ஓகேவா? ரைட். பாருங்க அடுத்து பாருங்க. இப்ப 50 into 205 அப்படியே இருக்கட்டும். 50 into 205 டிவைடட் பை இந்த 200 என்ன செஞ்சிடலாம், டிவைடு கொண்டு வந்துடலாம். அங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு 200 equal to CI. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓர் 50 50, 4 50 200. சரியா? அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னு கேட்டா 205 டிவைட் பை 4 equal to CI. இதை நமக்கு அடிச்சா நமக்கு என்ன செய்யும், டிஜிட்ல தான் வரும். ரைட், பார்ப்போம். 4 இன்ச் 20 எடுத்துக்கலாமா? ஒரு 4. சரிங்களா? சாரி, 4 5 20. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க 5 இருக்கு, நம்ம ஒரு 4க்கு என்ன செய்யும், டிவைட் ஆகும். அப்ப 4 மிச்சம் 1. சரிங்களா? அப்ப புள்ளி வச்சுக்கலாம். அதோட நம்ம என்ன 0 சேர்த்துக்கிறோம். அப்ப 10 வருமா? 8 மிச்சம் 2, அதோட 0 சேர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. அதாவது 4 5 20, 4 மிச்சம் 1 இருக்கு, புள்ளி வைக்கிறோம், 1ஓட 0 சேர்க்கிறோம். சரிங்களா? 8 மிச்சம் 2 இருக்கு, 2ஓட 0 சேர்த்தோம்னா 20. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 51.25 ரூபாய்.
51.25 ரூபாய் தான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சேம் ஃபார்மாஸ் தான். கண்டிஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். 2 ஆண்டா இருக்கணும். தனி வட்டி கொடுத்து என்ன கேட்கணும்? கூட்டு வட்டி கேட்கணும். அப்படி கொடுக்கும்போது ஃபார்முலா எடுத்துக்கணும். SI/CA = 200 / 200 + R அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்து நம்ம கணக்கு செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? கரெக்டா ஆன்சர் வந்துடும். புள்ளியில தான் இங்க நமக்கு வருது, டிஜிட்ல தான் வருது. 51.25 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சேம் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த டைப் பாருங்க. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்படும் தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை 8 மடங்காக மாறும்? அந்த வருடங்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின் மறுபடியும் ஒன் டைம் பாருங்க. இது தனி வட்டியில இதே மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். மடங்கு கணக்குல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர், அதாவது 2 மடங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NR = 100 அப்படின்னு எடுத்தோம். 2 மடங்காக இருக்கும்போது NR = 100 அப்படி எடுத்தோம். ஒன்னு என்ன கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆர் கொடுத்துருப்பாங்க. அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா அது ஈஸியா தான் இருந்தது. அதை விட இது ஈஸி தான். இது நம்ம ஷார்ட்கட் தான் என்ன செய்ய ஃபாலோ பண்ண போறோம் பாருங்க. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்படும் தொகை. அப்ப இந்த கணக்கை பொறுத்தளவு தனி வட்டின்னு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மடங்குல கேட்கும் போது 2 மடங்குன்னு கேட்டா NR = 100. 7 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா NR = 600. அந்த ஃபார்மெட்ல எடுத்துக்கணும். ஆனா இங்க கூட்டு வட்டியில இருக்கு. சரிங்களா? அப்ப கூட்டு வட்டியில இருக்கும்போது இந்த கணக்குகளை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்படும் தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அப்ப நமக்கு இந்த கூட்டு வட்டியை எடுத்தோம்னா இது ஷார்ட்கட்ல நம்ம என்ன செய்வோம் போறோம், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் எடுத்தோடனே கொடுத்தத முதல் என்ன செஞ்சுக்கணும்? எழுதிக்கிறோம். இந்த கூட்டு வட்டி கணக்குல இது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும்னா மடங்கு எழுதிக்கிறோம். இந்த பக்கம் என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுகள் இருந்துச்சுன்னா ஆண்டுகளை எழுதிக்கிறோம். எப்பவுமே அப்ப நம்ம தனி வட்டி எடுத்துக்கிட்டோம்னா NR = 100, 200 அப்படி எடுக்கிறோம். கூட்டு வட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட்கட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முதலில் என்ன எடுக்கணும்னு கேட்டா மடங்கு. முதலில் மடங்கு, அடுத்தது ஆண்டு அப்படி எழுதிக்கணும். இப்ப நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து என்ன செய்வோம்? சப்ஸ்டிட் பண்ணுவோம். பாருங்க, கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்படும் தொகை 5 ஆண்டுகளில். அப்ப 5 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகிறது? 2 மடங்காகிறது. முடிஞ்சா? அடுத்து பாருங்க, எத்தனை ஆண்டுகளில். அப்ப எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை 8 மடங்காக மாறும். அவ்வளவுதான் கொடுத்துருக்குது. அப்படி என்ன செஞ்சாச்சு? நம்ம எடுத்து எழுதியாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்படும் தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அப்ப ஆண்டுக்கு நேரம் 5, மடங்குக்கு நேரம் 2. எத்தனை ஆண்டுகளில்? அப்ப நமக்கு இங்க இது தெரியாது. அதே தொகை 8 மடங்காக மாறும். அப்ப 8 மடங்காக மாறும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம்? எழுதிட்டோம். அப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல கூட்டு வட்டியில மடங்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்பவுமே நமக்கு என்ன செஞ்சோம்னா இப்படி எடுத்து எழுதிக்கணும். முதலில் மடங்கு, அடுத்தது ஆண்டு. அப்படி எழுதி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நமக்கு ஷார்ட்கட் தான். என்ன செய்ய போறோம் பாருங்க, இந்த மடங்கு பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த 2 என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கோ 2 கிடையாது, என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கீழே எழுதிக்கணும். எழுதியாச்சா? எந்த கொஸ்டினா இருந்தாலும் கூட்டு வட்டியில இந்த மடங்கு கொஸ்டின்ல இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சாச்சு? எழுதியாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா பவர்ல ஒரு வேல்யூ போட போறோம். அந்த வேல்யூ என்னவோ ஆன்சரா வரணும்னு கேட்டா இதுக்கான ஆன்சரா வரணும். இப்ப 2 பவர்ல நான் 2 போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/2 எவ்வளவுன்னு கேட்டா 4. அது நமக்கு ஆன்சர் கிடையாது. அப்ப 2 கியூப் நான் போட போறேன். 2 கியூபோட வேல்யூ எவ்வளவு? 8. அப்ப நமக்கு ஆன்சர் கரெக்டா கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு என்ன செய்யணும்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த நம்பரை அப்படியே எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கு பவர்ல நமக்கு எந்த நம்பர்னாலும் என்ன செஞ்சுக்கலாம்? போட்டுக்கலாம். ஆனா என்ன வரணும்னு கேட்டா இதுக்கான ஆன்சரா வரணும். இதுக்கான ஆன்சர் 2 கியூப்ஸ் 8 தானே. அப்படி எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? எழுதிக்கிறோம். 2 கியூப் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த கியூப் இருக்கு பாத்தீங்கன்னா பவர், இந்த பவரையும் இங்க இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இந்த ஆண்டையும் என்ன செஞ்சிடணும்? மல்டிபிளிகேஷன் பண்ணிடணும். அப்ப 3 × 5 = 3×5 எவ்வளவு? 15 ஆண்டுகள். அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா சிங்கிள் ஸ்டெப்ல போட்டலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்க. மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன். முதல் எடுத்த உடனே மடங்கு எழுதணும், ஆண்டு எழுதுறோம். இங்க மடங்கு எழுதணும். இங்க கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? இங்க மேல என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே கீழே எழுதிட்டு பவர்ல ஒரு வேல்யூ போடணும். அப்படி போட்டா என்ன ஆன்சரா கிடைக்கும்னு கேட்டா இங்க இருக்கக்கூடியது ஆன்சரா கிடைக்கும். எனக்கு மேல இருக்கக்கூடிய 2 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். பவர்ல கியூப் போட்டதுனால எனக்கு 8 அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா? ஒருவேளை இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இங்க என்ன செய்யலாம்?
2 4 2 8 8 14 2 பவர்ல 4 போட்டுக்கலாம். அப்ப இங்க போடுறது வந்து நமக்கு ஆன்சரா இது என்ன செய்யணும் வரணும். அப்ப 2 கியூப்ஸ் ஈக்குவல் டு 8. அப்ப கரெக்டா வந்துருச்சு. இந்த பவர்ல போட்ட இந்த என்ன வேல்யூ இருக்கோ அதையும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கிராஸ் பண்ணும். அதாவது மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கான ஆன்சர். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த 3ஐயும் அந்த 5ஐயும் பெருக்கினதால நமக்கு கிடைச்ச ஆன்சர் 15. அப்ப ஆன்சர் எத்தனை வருஷங்கள்ல கேட்கறாங்களா, 15 ஆண்டுகள். இதுதான் நமக்கான ஆன்சர். ஈஸியா என்ன செஞ்சிடலாம்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, பாருங்க இன்னொரு கொஸ்டின் நம்ம எடுத்து சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகை 8 மடங்காக மாறும் அப்படி கேக்குறாங்களா? அப்ப கூட்டு வட்டி கொஸ்டினா இருக்கணும், மடங்கு கொஸ்டினா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எடுத்த உடனே டக்குன்னு என்ன எழுதிடணும், ஷார்ட்கட்ல தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன எழுத போறோம்னா, இந்த பக்கம் முதலில் மடங்கு, முதலில் மடங்கு, இந்த பக்கம் என்னன்னா ஆண்டு. மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல, கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அப்ப அது எதுக்கு கேட்கறாங்களோ அதுக்கு நேரம் சப்ஸ்டிட் பண்ணணும். 4 ஆண்டுகளில் எத்தனை மடங்கா மாறுதான், 2 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகையானது 8 மடங்காக மாறும். 8 போட்டாச்சா, மடங்குக்கு நேரம் 8 போட்டாச்சு. எத்தனை ஆண்டுங்கிறது கொஸ்டின், அவ்வளவுதான். கொடுத்துருக்க போது நல்லா கவனிச்சவங்க, கூட்டு வட்டியில கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட் படி போடுறோம். என்னன்னு பாருங்க, 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அப்ப ஆண்டுக்கு நேரம் 4, மடங்குக்கு நேரம் 2, 2 மடங்கு. எத்தனை ஆண்டுகள்லாம் தெரியாது, கொஸ்டின் மார்க். அந்த தொகையானது எத்தனை மடங்கா மாறுதான், 8 மடங்காக மாறுது. அப்ப நம்ம அப்படியே என்ன செஞ்சோம், எடுத்து எழுதியாச்சு. ரைட், பாருங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம், இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படி என்ன செஞ்சோம், எழுத போறோம் 2. இப்ப வேல்யூ பவர்ல 1 போடணும், அது இதுக்கு நமக்கு ஆன்சரா கிடைக்கணும். பவர்ல கியூப் போடுமா, 2 கியூப்போட வேல்யூ 8, ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த கியூப் இருக்க இந்த பவர்லையும் இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பரையும் என்ன செய்யணும், பெருக்கணும். பெருக்குனா வரக்கூடியதான் நமக்கான ஆன்சர். முன்னாங்க 12 ஆண்டுகள். இதுதான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சா? மறுபடியும் ஒன் டைம் நமக்கு சால்வ் பண்ணும்போது என்ன செய்யும், புரிய வரும். அதாவது மடங்குன்னு எழுதிக்கணும், முதலில் மடங்கு எழுதிக்கணும், அந்த பக்கம் ஆண்டு எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் கொஸ்டினை பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, மேல இருக்கக்கூடிய இந்த நம்பரை கீழே அப்படியே எடுத்து எழுதிட்டு பவர்ல ஒரு வேல்யூ போட போறோம். அது நமக்கு இது ஆன்சரா கிடைக்கணும். 2 கியூப்ஸ் ஈக்குவல் டு 8. இந்த கியூப்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் இங்கே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த வேல்யூவும் பெருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இது ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்கட், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த டைப் பாருங்க, ரூபாய் 4000 அசலானது 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் கொடுக்கும் வட்டி தொகை என்ன? அதாவது இப்பதான் நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டு வட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க என்ன செய்ய முத இப்பதான் சால்வ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரூபாய் 4000 அசலானது எத்தனை பெர்சன்டேஜ், 5% வட்டி விகிதம், எத்தனை ஆண்டு, 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் கொடுக்கக்கூடிய அந்த வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. பாருங்க, இது நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்ப இந்த கொஸ்டின் தான் முத நம்ம என்ன செய்யணும்னா, கூட்டு வட்டிங்கிறது எவ்வளவுன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. நம்ம இதை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, பாருங்க பார்ப்போம். எடுத்து எழுதிக்கிறோமா? கூட்டு வட்டி கணக்கு தான். அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000. அசல் 4000. எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி விகிதம், R equal to 5%. எத்தனை ஆண்டுகள், N equal to 2 ஆண்டுகள். கூட்டு வட்டி முறையில் கொடுக்கக்கூடிய அந்த வட்டி தொகை எவ்வளவு? இப்ப மொத்த தொகை அப்படின்னு கேட்கல, அந்த வட்டி தொகை எவ்வளவு மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்வோம் பாப்போம். சரிங்களா?
ரைட், ஓகே. பாருங்க, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு நமக்கு 3 விதமான மெத்தட் இருக்கு. சரிங்களா? அதுல நம்ம எதுனாலும் என்ன செஞ்சுக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். நான் 3 மெத்தடையுமே நான் என்ன செஞ்சிடறேன், சொல்லி கொடுத்துறேன். அதுல எது நமக்கு ஃபாஸ்டா கரெக்டா செய்யற மாதிரி இருக்கோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு இந்த கணக்கை செய்வோம். 4000 அசலானது 5% வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்பதான் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். 2 ஆண்டுகளில் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள் கொடுத்து தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்கலாம், கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மா இருக்கு. அது 2 வருஷத்துக்கு மட்டும் தான் செட் ஆகும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யலாம், 2 ஆண்டுகளை இதை அப்படியே வச்சு தனி வட்டியை கண்டுபிடிச்சு அதுல இருந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். SI by CA is equal to 200 divided by 200 plus R. அந்த ஃபார்முலா போடலாம். ரைட், பாருங்க நம்ம என்ன செய்வோம், அப்படியே பண்ணுவோம். எது நமக்கு சூட்டபிளா இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாருங்க, தனி வட்டியை முதல் கண்டுபிடிப்போம். ஏன்னா அந்த ஃபார்முலாக்கு நமக்கு தனி வட்டி என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்ப நமக்கு இதை வச்சு தனி வட்டி கண்டுபிடிப்போமா? SI is equal to BNR divided by 100. SI எவ்வளவுன்னு பார்த்தா தெரியாது. B எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000. N எவ்வளவுன்னு கேட்டா 2, R எவ்வளவுன்னு கேட்டா 5 divided by 100. கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப SI is equal to 10 10 × 40 400. இது நமக்கான SI தான். இப்ப நமக்கு 2 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க, தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்கன்னு சொன்னோமா, அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கா? இப்ப தனி வட்டி நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா SI by CI ஃபார்முலா போட்டுக்கலாம். SI divided by CI is equal to 200 divided by 200 plus R. ஏன்னா நமக்கு தனி வட்டி தெரியும். தனி வட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கூட்டு வட்டி என்ன செய்யும், கண்டுபிடிக்க போறோம். அப்ப நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், SI நமக்கு தெரியுமா, எவ்வளவு 400. CI என்ன செய்யாது, தெரியாது. 200 divided by 200 plus R எவ்வளவு, R 5%. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், 400 divided by CI is equal to 200 divided by 200 plus 5 எவ்வளவு, 205. இப்ப கிராஸ் பண்ணுவோமா? 400 into 205 is equal to CI into 200. ரெண்டையும் அப்படியே கிராஸ் பண்ணியாச்சு. தேவையானது CI தானே, இது இந்த பக்கம் கொண்டு வந்துருமா? 400 into 205 divided by 200 is equal to CI. ஒரு 200 200, 2 200 400, 2 205 எவ்வளவு, ஒரு 205, 2 into 205 எவ்வளவு, 410 ரூபா. 410 ரூபா தான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு கிடைச்சிருக்கு? அப்ப இவங்க கேட்ட கொஸ்டினை பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்கக்கூடிய வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்ப 4000 அசலானது 5% வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி முறையில கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 410 ரூபாய் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. அப்ப இந்த மெத்தட்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்கலாம், கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்கலாம். அப்படி ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். SI by CI is equal to 200 divided by 200 plus R. அந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணதுக்கு முதல் தனி வட்டியை நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இதான் நமக்கான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப பெருசா இருக்கு. இது அது போக பாத்தீங்கன்னா இது 2 ஆண்டுகளுக்கு மட்டும் தானே. 3 ஆண்டு 4 ஆண்டு கேட்டா என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியாது, நம்மகிட்ட இந்த மெத்தட்ல என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, ஃபார்முலாஸ் இல்ல. அப்ப இன்னொரு அனதர் ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம், இன்னொரு மெத்தட்ல என்ன செய்வோம், ஃபாலோ பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 410 ரூபாய் கிடைச்சிருக்கு. அடுத்த இதே என்ன செய்வோம், வேற டைப்ல என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட், பாருங்க. இந்த 410 மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், CI வச்சுக்கிறோம், ஏன் வச்சுக்கிறோம். ரைட், பாருங்க. இந்த क्वेश्चन நம்ம என்ன செஞ்சிரோம், SI by CI அது இருக்கட்டும், அந்த ஃபார்முலா தவிர நம்ம வேற ஒரு அனதர் ஸ்டெப்ல மெத்தட்ல என்ன செய்வோம், செஞ்சு பார்ப்போம். ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த 4000 அசல் 5% n equal to எத்தனை,
2 ஆண்டுகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-1 மாடல், 3-3-1 மாடல் அப்படின்னு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு மாடலுக்கு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன 2 ஆண்டுகளுக்கு வந்து 2-1 மாடல் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதாவது என்ன செய்யணும்னா 2-1 2 ஆண்டுகளுக்கு, அதே 3 ஆண்டுகளுக்கு வேற நம்பர் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கு. இங்க 2 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். 2-1 மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 4000 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல் எத்தனை பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 5% என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இப்ப 4000 ரூபாய்க்கு 5% எவ்வளவு, 4000 ரூபாய்க்கு 5% நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இப்ப 4000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கோம். அதாவது 10% கேட்டா எனக்குள்ள என்ன செஞ்சோம் புள்ளி வச்சுக்கலாம். 10% அப்படின்னு கேட்டா 400 ரூபா. அப்ப 5% அப்படின்னு கேட்டா அதுல பாதி எவ்வளவு 200 ரூபா. முடிஞ்சா ரைட். ஒருவேளை தெரியல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% கண்டுபிடிக்க சொன்னாங்களா, 5%. அப்ப 5/100 போட்டுக்கணும். பெர்சன்டேஜ்னா என்னன்னா டிவைடட் பைல 100 அர்த்தம். 5% 5/100 இன்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோமோ அந்த வேல்யூ என்ன செய்யணும் மல்டிபிளிகேஷன்ல கொடுக்கணும். நம்ம எந்த நம்பருக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்னு கேட்டா 4000. இப்ப பாருங்க 2 0 கேன்சல் பண்ணிடலாமா. அப்ப 5 20 அந்த 0 அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம். ஆன்சர் 200 வந்துருச்சா. ஒன்னு 4000 ரூபாய்க்கு 10% கேட்டா 400. அப்ப 5% அதுல பாதி 200 அப்படி போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%னா 5/100 இன்ட்டு எந்த வேல்யூக்கு கண்டுபிடிக்க போறோமோ அந்த வேல்யூ. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கா 200 கிடைச்சிருக்கா. இது அப்படியே என்ன செய்யணும் இங்க போடணும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 1 அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இந்த 200க்கு 5% எவ்வளவு, ஏன்னா கொஸ்டின் முழுக்க முழுக்க 5%. 200 ரூபாய்க்கு 5% எவ்வளவு, 5/100 இன்ட்டு 200 போட்டாச்சா. 100 100 200 என்ன செஞ்சு 200. அப்ப 25 எவ்வளவு 10 ரூபா. அப்ப இந்த 200க்கு 5% எவ்வளவுன்னு கேட்டா 10. நல்லா கவனிச்சுக்கணும். 2 ஆண்டுகளுக்கு கேட்டதுனால இது 2-1 மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2-1 அப்படி எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இந்த தொகைக்கு முதல் 5% கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. எவ்வளவு 5%, 4000 ரூபாய்க்கு 200. இந்த 200க்கு மறுபடியும் ஒரு 5% கண்டுபிடிச்சு எங்க எழுதுறோம் 1 அப்படிங்கிற நம்பருக்கு ஈக்குவலா என்ன செய்ய போறோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ரெண்டையும் என்ன செய்யணும்னா பெருக்கணும். இதை ரெண்டையும் பெருக்கணும். 2 200 எவ்வளவு 400. 1 × 10 எவ்வளவு 10 பெருக்கிடணும். சரியா ரைட். அப்ப நமக்கு இங்க 400 கிடைச்சிருக்கு, இங்க 10 கிடைச்சிருக்கு. அடுத்து இது ரெண்டும் என்ன செஞ்சிடணும்னா கூட்டிடணும். 400 + 10 எவ்வளவு 410. இதான் நமக்கான ஆன்சர். அவ்வளவு ஏற்கனவே நம்ம 410 நம்ம ஆன்சர் பார்த்து வச்சிருந்தோம். அதே ஆன்சர் கிடைச்சிருச்சா. அப்ப கூட்டு வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்கு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஷார்ட்கட் தான் 2-1 மாடல் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். 2-1 2 ஆண்டுகளுக்கு முதல் என்ன செய்யணும்னு கேட்டா 4000 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிச்சு இங்க எழுதிக்கிறணும். மறுபடியும் 200 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிச்சு இங்க எழுதிக்கிறணும். இதை ரெண்டையும் பெருக்கணும். இதை ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கி வர இந்த ரெண்டையும் என்ன செஞ்சோம்னா ஆட் பண்ணிக்கணும், கூட்டிக்கிறணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா 410 ரூபா. அப்ப இதுல நமக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2-1 மாடல் அப்படின்னு சொல்றது இது 2 ஆண்டுகளுக்கு. 3 ஆண்டுகளுக்கு 3-3-1 மாடல் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம ஒரு நம்பரை ஞாபகம் வச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா இந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா ரைட். ஓகே, இப்ப நமக்கு இந்த கொஸ்டின்லயும் நம்ம என்ன சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஒரு ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். இது 2-1 மாடல் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். சரிங்களா ரைட் இருக்கட்டும். நம்ம வேற இன்னொரு அனதர் மெத்தட் ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம என்ன செய்யணும்னா சால்வ் பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டா ஃபார்மாஸ் படி நம்ம என்ன செஞ்சிடும் கூட்டு வட்டிக்கு ஃபார்மா என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட் பாருங்க. இப்ப கூட்டு வட்டி கேட்டதுனால நம்ம என்ன செய்யணும்னா இப்பதான் முத கூட்டு வட்டிக்கு ஃபார்மாவே என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட்டு வட்டிக்கான ஃபார்மாஸ் என்னன்னு நமக்கு என்ன செஞ்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபார்மாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். என்ன ஃபார்மாஸ் அப்படின்னா A = B × 1 + R/100 the whole power n. இப்ப தனி வட்டிக்கு எப்படி SA = PNR/100 படிச்சோமோ அதே மாதிரி கூட்டு வட்டிக்கு இந்த ஏங்கிறது என்னன்னு கேட்டா மொத்த வேல்யூ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். நமக்கு என்னன்னா ஆன்சர் வந்து இதுல எப்படி கிடைக்கணும் மொத்த தொகையா தான் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா வட்டி தொகையை கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப A = B × 1 + R/100 the whole power n அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏங்கிறது நமக்கு என்னன்னா மொத்த தொகையா கிடைக்கும். அதாவது கூட்டு வட்டியும் அதுல கிடைக்கக்கூடிய அந்த அசல் தொகையும் சேர்ந்து நமக்கு என்ன செய்யணும்னா கிடைக்கும். இந்த B பொறுத்தளவு அசல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த அசல் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கேட்கலாம்
1 பிளஸ் ஆர் பை 100. ஆறுங்கிறது என்னன்னு கேட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த ஹோல் பவர்ல என்ன அப்படிங்கிறது எத்தனை வருஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப ஏவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிறோம். பி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000. 1 பிளஸ் ஆர் பை 100. 1 பிளஸ் ஆர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டிவைடட் பை 100. இந்த ஹோல் பவர்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். எத்தனை வருஷம்? 2 வருஷம். சரிங்களா? ஓகே, அப்ப பாருங்க, அதாவது 4000 1 பிளஸ் 5 டிவைடட் பை 100 the whole square இருக்கா. இது நம்ம என்ன செய்யலாம், இது அப்படியே நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுத்து செய்வோமா. 1 into 100 100 பிளஸ் 5 டிவைடட் பை 100 அப்படி போடுவோமா. அதாவது இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம். இங்க கீழே 1 இருக்குதா அர்த்தம். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம். கீழே அப்படியே நம்ம என்ன செய்வோம் கிராஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 1 into 100 100 பிளஸ் இங்க எதுவுமே இல்ல 1 எடுத்துக்கலாம். ஓரஞ்சு 5 டிவைடட் பை 100 the whole square. அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன செய்வோம்னா நம்ம என்ன செய்வோம் கிராஸ் பண்ணி கூட்டுவோம். அதை அப்படியே எடுத்து என்ன செய்வோம் போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 100 பிளஸ் 5 எவ்வளவு 105 105 டிவைடட் பை 100 the whole square எடுத்துக்கலாமா. ரைட், இப்போ நம்ம இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அந்த டேமை 2 டைம் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப 4000 இன்ட்டு 105 டிவைடட் பை 100 இன்ட்டு 105 டிவைடட் பை 100. அவ்வளவுதான். ஏன்னா அந்த 105 பை 100 2 டைம் நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும். ஏன்னா என்ன அர்த்தம்னா ஸ்கொயர்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். ஈரஞ்சா 10 ஓரஞ்சு 5 இங்க ஈரஞ்சா 10 ஓரன் 2 ஈரண்டா 4. சரிங்களா? ரைட், அடுத்தது பாருங்க என்னென்ன இருக்கு நம்மகிட்ட 2 இன்ட்டு 21 இன்ட்டு 105 அப்படின்னு இருக்கு. சரியா? இப்ப இது ரெண்டையும் பெருக்குமா. 2 105 எவ்வளவு 210 இன்ட்டு 21 21 இன்ட்டு 21 எவ்வளவு 441. அந்த ஜீரோ அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு இது என்ன வேல்யூவா கிடைச்சிருக்கு ஏ. அதாவது ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா மொத்த தொகை அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏ அப்படிங்கிறது நமக்கு மொத்த வேல்யூவா கிடைச்சிருக்கு. எவ்வளவு கிடைச்சிருக்கு கேட்டா 4410 ரூபாய் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த கணக்கை பொறுத்தளவு இந்த ஃபார்முலா செய்யும் போது நமக்கு எப்படித்தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த தொகையா தான் கிடைக்கும். இப்ப இதுல மொத்த தொகை கேட்டாங்கன்னா அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் 4410 போட்டுக்கலாம். ஒருவேளை வட்டி தொகை மட்டும் கேட்கறாங்கன்னு கேட்டா நமக்கு அசல் எவ்வளவு 4000. அசல் 4000 ரூபாய் இருந்துச்சா. நமக்கு மொத்த தொகை எவ்வளவு கிடைச்சிருக்கு 4410 ரூபா. அப்ப 4410 இருந்து 4000 கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 410 ரூபா. அப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எங்க சுத்தி நமக்கு என்ன செஞ்சிருச்சு அதே ஆன்சர்ல நமக்கு என்ன செஞ்சிருது கொஸ்டின் ஆன்சர் நமக்கு என்ன செஞ்சிருதுன்னா வந்துருது. சரிங்களா? ரைட், ஓகே பாருங்க. அப்ப நமக்கு எப்படி பார்த்தாலும் அந்த 410 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னா கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமா நம்ம எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டியில் அதை எடுத்து SI by CA is equal to 200 டிவைடட் பை 200 பிளஸ் ஆர் ஃபார்முலா எடுத்தோம். சரிங்களா? ரைட், ஆனா அதுல என்ன ஒரு டீமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2 ஆண்டுகளுக்கு மட்டும் தான் செட் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது என்ன எடுத்தோம்னா 2-1 மாடல் அப்படின்னு எடுத்தோம். அந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன செய்யணும்னா ஞாபகம் வைக்கணும். சரிங்களா? அதனால அதை நம்ம விட்டுட்டு என்ன செஞ்சோம் 3வது மாடல் எடுத்தோம். இந்த 3வது மாடல் எதுக்காக எடுத்தோம்னா ஃபார்மர்ஸ் கூட ஒன் டைம் என்ன செஞ்சிருக்காங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, A is equal to B into 1 plus R by 100 the whole power என்ன நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒரு அதையும் சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம். சரிங்களா? பட் நம்ம இப்ப எந்த மெத்தட்ல போக போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கணக்குகளுக்கு கூட்டு வட்டிக்கு வரக்கூடிய கணக்குகளுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரைட், இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதாவது 4000 அசலானது 5%. இந்த சம இப்பதான் புதுசா சால்வ் பண்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடும் சால்வ் பண்ணிடுறோம். இது அப்படியே என்ன செஞ்சிடும் மெத்தட கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். 4000 ரூபாய் அசல் கொடுத்துருக்காங்க, 5% வட்டி விகிதத்துல கேட்கறாங்க. 2 ஆண்டு கேட்கலாம், 3 ஆண்டு கேட்கலாம், 1 ஆண்டு கேட்கலாம், என்னன்னாலும் கேட்கட்டும். ஆனா கூட்டு வட்டி முறையில கொடுக்கக்கூடிய வட்டி தொகை என்னன்னு என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. சரிங்களா? வட்டி தொகை அப்படின்னு கேட்டாலும் சரி, கூட்டு வட்டின்னு கேட்டாலும் தனித்தனியா என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து கழிச்சுக்கலாம். இது பாருங்க, நம்ம என்ன செஞ்சிடும் ஒரு சம சால்வ் பண்ணி பார்ப்போம். அப்ப இப்படிப்பட்ட கணக்குகளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்டா செஞ்சிடலாம். என்ன அசல் கொடுக்குறாங்களோ அந்த அசல் அப்படி எழுதிக்கணும். எவ்வளவு 4000 இன்ட்டு
எத்தனை பெர்சன்டேஜ்? 5% கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்? 100ன்னு அர்த்தம். அப்ப பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கல வந்து நம்ம இனிமே என்ன செய்ய போறோம் கேட்டா, அதை 100ஆல கூட்டி 100ஆல வகுக்க போறோம். என்ன செய்யணும்? 100ஆல கூட்டி 100ஆல வகுக்கணும். அதான் நமக்கு கான்செப்ட். இப்ப 5% இருக்குன்னா அதோட 100ஆல கூட்டினா எவ்வளவு? 105. அப்ப 5ஆல, அதாவது என்ன பெர்சன்டேஜ் இருக்கு அதை 100ஆல கூட்டி எதால வகுக்கணும்? 100ஆல வகுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஏன்னா காரணம் என்ன கேட்டா பெர்சன்டேஜ்னா 100ன்னு அர்த்தம். அந்த டேமை எத்தனை டைம் போடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டா எண். எண்ணுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு கேட்டா 2 வருஷம் இருக்கு. அப்ப 2 வருஷம் இருக்குனால இதை நம்ம என்ன செய்ய போறோம்? 2 டைம் போட போறோம். அவ்வளவுதான். அதாவது இவ்வளவு. இதுக்கப்புறம் நம்ம சம்ம என்ன செஞ்சோம்? அப்படியே சால்வ் பண்ணிடலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட அசலை எழுதுறோம், இன்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத 100ஆல கூட்டி 100ஆல என்ன செய்யறோம்? வகுக்கிறோம். அது எத்தனை டைம் இந்த டேமை கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணக்கூடியது என்ன. 2 ஆண்டுகள் இருந்தா 2 டைம், 3 ஆண்டுகள் இருந்தா 3 டைம், 4 ஆண்டுகள் இருந்தா 4 டைம் என்ன செய்யணும்? எழுதணும். ரைட். இப்ப இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சிம்பிளை பண்ணிக்கலாமா? இப்ப பாருங்க, எங்க வந்து இந்த மெத்தட் வந்துருதுன்னு பாருங்க. ஃபார்முலா எழுத வேண்டாம் ஒண்ணு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்கா? இங்க வருது பாருங்க. 4000 × 105/100 × 105/100 இருக்கா? இங்க நம்ம டைரக்டா எங்க வந்துருதோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துருதோம். பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு இப்ப இந்த டைரக்டா நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டேமுக்கு என்ன செஞ்சுட்டோம்? அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மாஸ் ஏன் வச்சுக்கிறணும்? ஃபார்மாஸ் எழுதக்கூடிய நேரம் மிச்சம். ஒருவேளை ஃபார்முலா மறந்துட்டா கூட நம்ம என்ன செஞ்சோம்? சம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த 3 ஸ்டெப் எழுதுறதுக்கான நேரத்தை மிச்சப்படுத்தி டைரக்டா எங்க வந்துருதோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துருதோம். சரிங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா? இங்க நம்ம என்ன செய்யணும்? டைரக்டா வந்துருதோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கப்பட்ட அசல் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே எழுதி, எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை 100ஆல கூட்டி 100ஆல வகுக்கிறோம். அந்த டைம் எத்தனை டைம் போடுறோம் அப்படிங்கிறது எது டிசைட் பண்ணுன்னு கேட்டா 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் கொடுப்பாங்க. அது அப்படி எத்தனை செய்யும்? 2 டைம் 3 டைம் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சிங்க? 4410 ரூபாய் கிடைச்சிச்சு. மொத்த தொகையாத்தான் என்ன செய்யும்? ஆன்சர் கிடைக்கும். அதுல இருந்து அசலை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? கூட்டு வட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? நம்ம இந்த மெத்தடை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, ரைட். பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசல் ரூபாய் 800க்கு 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டுக்கிறாங்க. டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசல் எவ்வளவு இருக்கு? 800. அப்படி எழுதிக்கலாமா? இந்த மெத்தட் தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபாலோ பண்ண போறோம். எத்தனை பெர்சன்டேஜ்? 5%. அப்ப 100ஓட என்ன செஞ்சாங்க? கூட்டிக்கலாமா? 105/100. இது எத்தனை டைம் போடணும்? 2 டைம் போடணும். 105/100. அவ்வளவுதான். அப்ப கொடுக்கப்பட்ட அசலை எழுதியாச்சு. 5%னால 105/100. எத்தனை டைம் போடணும்? 2 டைம் போடணும். அப்ப 105/100 2 டைம் போட்டாச்சு. டிவைட் பண்ணிடலாமா? 0 0 கேன்சல். சரி, அடுத்து பாருங்க, டிவைட் பண்ண வழி இருக்கான்னு பார்ப்போம். 5 வேப்பல் அடிச்சிடலாமா? 2 10, 25 100. இங்க 2 10, ஓரஞ்சு 5. அடுத்தது பாருங்க, இங்க 2 10, ஓரஞ்சு 5. இங்க 4 20. 1 4, 2 8. சரிங்களா? என்னென்ன இருக்கு? 2 × 21 × 21. 21 21 எவ்வளவு? 441 × 2. 441 × 2 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கலாமா? 400, 800, 41 41 82, 882. இது என்னது? நமக்கு மொத்த தொகை. அப்ப மொத்த தொகை கேட்டா நமக்கு இதான் என்னது? ஆன்சர். ஆனா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டா, இந்த மொத்த தொகை 882ல இருந்து அந்த 800 ரூபாயை நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். 882 மைனஸ் 800. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 82 ரூபாய் தான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிளா என்ன செஞ்சலாம்? ஈஸியா முடிச்சிடலாம்.
அசல் அப்படி எழுதிக்கணும் இன்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ் 5%, 105/100 எத்தனை வருஷம் 2 வருஷம், அப்ப 2 டைம் போட்டுக்கிறோம். அப்படி சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன, மொத்த தொகை கிடைக்கும். அதுல இருந்து அசலை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா கூட்டு வட்டி கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, சங்கீதா ரூபாய் 8000 அலெக்ஸிடம், சங்கீதா ரூபாய் 8000 அலெக்ஸிடம் 12/1/2 அதாவது 12% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் வாங்கினார். சங்கீதா அலெக்ஸிற்கு தர வேண்டிய வட்டி எவ்வளவு? ரைட். அப்ப இதுல என்னன்னா இந்த 12% அப்படிங்கிறது எப்படி கொடுக்காங்கன்னு என்ன செய்யணும் பார்க்கணும். சரிங்களா, பாருங்க, சங்கீதா ரூபாய் 8000 ரூபாங்கிறது அசல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, எத்தனை ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு, கூட்டு வட்டி கணக்கு. கேட்டிருக்கிற கொஸ்டின் கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, பார்த்துருவோமா? ரைட், பாருங்க. அப்ப முதல்ல எடுத்து எழுதிக்கிறோமா, எவ்வளவு ரூபா அசல் பி ஈக்குவல் டு 8000, எத்தனை பெர்சன்டேஜ் 12%, அப்ப ஆர் ஈக்குவல் டு 12/1/2%. இதை மாத்தி வச்சுக்கிறோமா, 2 12 24, 24ஓட 1 கூட்டினா 25, 25/2, 25/2 என்ன செஞ்சாச்சு, மாத்தியாச்சு. அதாவது 2ஐயும் 12ஐயும் பெருக்கிறோம், 2 12 24, அதோட 1 என்ன செஞ்சிடும் கூட்டுறோம், 25 டிவைடட் பை 2 அப்படியே போட்டோம். சரிங்களா, 6 கிடைச்சிருச்சா? எத்தனை ஆண்டுகளுக்கு, n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, சங்கீதா அலெக்ஸிற்கு தர வேண்டிய வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எப்பயும் போல என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் அசல் எழுதிக்கிறோமா, 8000 இன்ட்டு 25/2 இருக்கு. இந்த 25/2 நம்ம என்ன செய்யணும்னா கூட்டணும். அப்ப 25/2 நம்ம என்ன செஞ்சோம், 100ஓட கூட்டி 125/2 என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப 25/2 நமக்கு கான்செப்ட் என்னன்னு கேட்டா, ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டா அதை 100ஓட கூட்டி 100ஆல வகுக்கணும். இங்க நமக்கு கிடைச்சது 25/2, அதை 100ஓட கூட்டினா 125/2 என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டக்கூடாது. இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இது என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 + 25/2 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்து செய்யலாம், என்ன கிராஸ் பண்ணிக்கலாம். 2 100 எவ்வளவு, 200. சரிங்களா, இங்க 1 இருக்குன்னு அர்த்தமா, 1 × 25 எவ்வளவு, 25. அப்ப அதாவது 2 × 100 200 பிளஸ் ஒரு 25 கீழே 1 × 2 இருக்கா, அப்ப 2. அப்ப நமக்கு 200 + 25/2 என்ன வருது, 225/2 வருது. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 + 25/2 125/2 போடக்கூடாது. அது ஒரு முழு என்ன இருக்கு. இப்ப இது 25 கேட்டா 100 + 25 125 போடலாம். இங்க வந்து பின்னத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், 2 × 100 200 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், 1 × 25 25 கீழே டிவைடட் பை 200 + 25/2 225/2. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா 225/2 100ஆல கூட்டியாச்சு. இப்ப 100ஆல வகுக்கணுமா, அப்ப நம்ம இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 100 போட்டுக்கலாம். ஏற்கனவே தனி இந்த வட்டியில பாத்துருக்கிறோம்ல, அதேதான். ரைட், அடுத்து பாருங்க, இன்ட்டு இது எத்தனை டைம் போடணும், 2 டைம் போடணும். ஏன்னா 2 ஆண்டுகள் 225/2 இன்ட்டு அந்த 100. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, அசல் எழுதியிருக்கிறோம். அடுத்தது கொடுக்கப்பட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 100ஆல கூட்டி 100ஆல வகுக்கிறோம். 100ஆல கூட்டினா எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 225/2. 100ஆல வகுக்கணுங்கிறதுனால இந்த வகுத்தல நம்ம கீழே நம்ம என்ன செஞ்சிட்டோம், 100ன்னு போட்டாச்சு. சரிங்களா, அதே மாதிரி இது எத்தனை டைம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைம் போடணும். 2 டைம் என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. இந்த இடங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டக்குனு 125/2 போட்டக்கூடாது. எல்சிஎம் எடுத்து கூட்டும் போது நமக்கு என்ன 225 வருது. சரியா, இப்ப டிவைட் பண்ணுவோமா, 0 0 கேன்சல் பண்ணிடுவோமா, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து பாருங்க, 2 4 இங்க 8. வேற என்னென்ன இருக்குன்னு பாருங்க, 2 × 225 × 225 டிவைடட் பை எது மிஸ் ஆயிடக்கூடாது, 10. சரியா, இப்ப டிவைட் பண்ண வாய்ப்பு இருந்தா டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணுவோமா, 2 10 4 20 மிச்சம் 2 அங்க போச்சுன்னா 25 5 25 ஓரன் 2 ஓரன் 2. அப்ப மிச்சம் என்ன இருக்கு, 45 × 225. இதை பெருக்குனா நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, 225ஐயும் 45ஐயும் பெருக்குவோமா,
ஐயஞ்சா 25க்கு 5 மிச்சம் 2, ஈரஞ்சா 10, 12க்கு 2 மிச்சம் 1, ஈரஞ்சா 10, 11, 4 20க்கு 0 மிச்சம் 2, இரினாங்க 8, 8 2 10க்கு 0 மிச்சம் 1, இரினாங்க 8, 8 1 9, 5 2 1 1 9 10. சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க 10 125 வந்துருச்சு. 10,125 ரூபாய் அப்படின்னு வந்துருச்சு. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளவு வந்திருக்கு? அசல் இருக்கு 8,000 ரூபாய் அசல். இப்ப மொத்த தொகை எவ்வளவு? 10,125 ரூபாங்கிறது மொத்த தொகை. கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? வட்டி கேட்டிருக்காங்க. இது அசல், இது மொத்த தொகை. 10,125 ரூபாய் இது மொத்த தொகை, அசல் 8,000. அப்ப நமக்கு ஏதாவது கூட்டு வட்டி வேணும் அப்படின்னு கேட்டா இந்த 10,125ல இருந்து 8,000 கழிச்சா போதுமானது. அப்ப 10,000ல இருந்து 10,125ல இருந்து 8,000 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,125. கரெக்டா? 10,000 இந்த 8,000 கழிச்சா 2,000, இந்த 125 அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாமா? ரைட். நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள் பாருங்க. 12% இருக்கு. அது அப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், மிக்ஸ்டு பிராக்ஷன்ல இருக்கிற மாத்தியாச்சு. 25/2 நம்ம கான்செப்ட் என்ன கேட்டா 100ஆல கூட்டி 100ஆல வகுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டா இங்க எல்சிஎம் எடுத்து என்ன செய்யணும்னா நமக்கு கூட்டணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால 225/2 வந்துச்சு. இந்த 100 நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், கீழே கொண்டு வராம டிவைட்ல தான் வருது. அதனால அங்கனுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கான காரணம் தனி வீட்டுல நம்ம என்ன செய்யணும் பார்த்துருக்கிறோம். அடுத்து அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா 10,125 கிடைக்கும். இது நமக்கான மொத்த தொகை தான். ஆனா கேட்டிருக்கிற என்னன்னு கேட்டா கூட்டு வட்டி. அப்ப நம்ம 10,125ல இருந்து 8,000 கழிச்சா கிடைக்கக்கூடிய மிச்சம் 2,125 ரூபாய் தான் நமக்கான ஆன்சர். ஓகே ரைட். அடுத்து பாருங்க. ரூபாய் 2,000 ஆனது 10% கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 2,420 மாற எத்தனை ஆண்டு காலம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது நமக்கு இதே மாதிரி கொஸ்டின் தனி வட்டில பார்த்தோம். ஆனா நமக்கு இப்ப கூட்டு வட்டில இருக்கு, பார்ப்போம். 2,000 ரூபாங்கிறது இப்ப நம்ம இதே கொஸ்டின் அசல் தனி வீட்டுல எடுத்துட்டோம்னா 2,000 ரூபாங்கிறது 2,420 மாறுது அப்படின்னா 2,000 ரூபாய் அசலும் பிளஸ் அந்த வட்டியும் சேர்ந்தா தான் 2,420 என்ன செய்ய மாறும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல, அதாவது ஒரு 2,000 ரூபாய் தொகை ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2,420 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம் கேட்டோம், ஆப்ஷன்ல இருந்து எடுத்துடலாம். ஆனா ஆப்ஷன் எதுவுமே என்ன கொடுக்காம தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் பாருங்க நம்ம என்ன செய்யணும், ஈஸியா கொஞ்சம் யோசிச்சோம்னா போட்டுடலாம். இப்ப பாருங்க 2,000 ரூபாய் எடுத்துக்கலாமா, நம்ம சேம் கான்செப்ட் தான், ஃபார்மா படியும் போட்டுக்கலாம். இப்ப ஈஸியா போட்டுலாம் பாருங்க. இப்ப 2,000 ரூபாய் எடுத்துக்கிறோம். எப்பயும் போல என்ன செய்வோம், 10% சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யணும், 110/100. இது எத்தனை ஆண்டுகளுக்கு? ஒரு ஆண்டுகளுக்கு. சரிங்களா? ஒரு ஆண்டுகளுக்கு நம்ம போடும்போது நமக்கு கரெக்டான அந்த ஆன்சர் 2,420 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஆண்டு ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? டக்கு டக்குன்னு போடலாம். முடிஞ்சா 2 11 22 ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? மொத்த தொகை 2,200. ஆனா கொடுத்துருக்கு 2,420. அப்ப n = 1 வருஷம் அப்படிங்கிறது என்ன செய்யுது, கிடையாது. டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், போடலாம். அடுத்த பகுப்பு 2 வருஷம் போடுவோமா? n = 2 வருஷம். அப்ப 2,000 இன்ட்டு 110/100 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால இது 2 டைம் போடுறோம். சரிங்களா? 110/100. இப்ப 2 டைம் போட்டதுனால நம்ம n = 2 எடுக்கிறோம். ஒருவேளை இப்ப 2,420 வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் n = 2 இயர்ஸ் தான். சரிங்களா? டிவைட் பண்ணுவோமா? 0 0 கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். சரிங்களா? 11 11 121. சரிங்களா? இன்ட்டு 2. சரிங்களா? அங்க ஒரு 0 இருக்கா, இப்படி போட்டுக்கலாமா? ரைட், போட்டுக்கலாம். இப்ப 1210 பெருக்கல் 2 இருக்கு. இப்ப 121 போட்டுக்கலாம். சரிங்களா? 2 என்ன செஞ்சு பாரு, ஓரன் 2 2 4 ஓரன் 2. சரிங்களா? இங்க ஒரு 0 இருக்குதான், 0 போடுங்க. 2,420. ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா? அதாவது இந்த 10% இருக்கு, அதை 2 டைம் போடுறோம். 110/100 இன்டு 110/100 போடுறோம். இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இதுவும் கேன்சல். 11 11 121, அந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டோம். இன்டு 2. சரிங்களா? 2 121 அப்படின்னு பார்க்கும்போது 242. இந்த 0 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? முதல் நம்பரை வச்சு பெருகிட்டு 0 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு 2,420 கிடைச்சிருச்சு. மொத்த தொகை கிடைச்சிருச்சா? அப்ப நமக்கு 2,000 அப்படிங்கிற ஒரு அசல் தொகையானது 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துல அது 2,420 மாறுது. அப்ப ஆன்சர் n = எத்தனை வருஷம்? 2 வருஷம்.
சரிங்களா? ஈஸியா ஆப்ஷன்ல இருந்து என்ன செஞ்சிடலாம், அந்த கொஸ்டினை எடுத்துடலாம். இதை நம்ம ஃபார்முலா படியும் போடலாம். a is equal to b into 1 plus r by 100 whole power எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்றதுனால அதை அப்படியே என்ன செஞ்சு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிருவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது வரைக்கும் பாருங்க நமக்கு ஒரு டைப் முடிஞ்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் SI by CI is equal to 200 divided by 200 plus R அப்படின்னு பார்த்தோம். அதை எப்ப எடுக்கணும்? 2 ஆண்டுகளுக்கு எடுக்கணும். தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க, கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னன்னு கேட்டா, கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதே இந்த ஃபார்முலா என்ன செய்ய பார்த்துருக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எடுத்த உடனே எஸ்ஐ கண்டுபிடிச்சு 2 வருஷத்துக்கு கேட்டா அது SI by CI ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம், ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு மெத்தட்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2-1 மாடல் 2 இயர்ஸ்க்கு என்ன செய்யலாம், 2-1 மாடல்ல போடலாம். மூணாவது A is equal to P into 1 plus R by 100 the whole power n ஃபார்முலாலையும் போடலாம். நாலாவது என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபார்முலாவே வேண்டாம், அசல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அசல் அப்படியே எழுதிட்டு 10% கேட்டா 110/100 n equal 2 வருஷம் 3 வருஷம் கேட்டா அதை 3 டைம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த தொகை தான் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசலை என்ன செஞ்சு கழிச்சுக்கிட்டா கூட்டு வட்டி கிடைக்கும். அது ஒண்ணு. இப்ப பார்த்த இந்த மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. அதை ஆப்ஷன்ல எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அது எண் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்புறம் மடங்கு கணக்கு பார்த்தோம். மடங்கு கணக்கு பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்கட் தான். முதலில் மடங்கு எழுத வேண்டும், இந்த பக்கம் ஆண்டு எழுதணும். நம்ம அப்படியே கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணி எழுதிட்டு கீழே மேல இருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படியே கீழே கொண்டு வந்து எழுதுறோம். சரிங்களா? முன்னாடி பாருங்க, அப்பதான் தெரியும். கீழே கொண்டு வந்து எழுதிட்டு பவர்ல ஒரு வேல்யூ கொடுக்கணும், அது நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்சரா வரும். அதுல இருந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி கிராஸ் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி கணக்கை பார்த்துருக்கிறோம், உடனே ரீகால் பண்றோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த மெத்தட்ல பார்த்திருக்கோம். இதை பூரா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு மாடல் கணக்கில் எடுத்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு மெத்தட் நமக்கு இருக்கு. சரிங்களா? அதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.